மருத்துவர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவமரியாதையாக பேசியது பாமகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவெளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாமக பொருளாளர் திலகபாமா, மாநில தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் சதாசிவம், தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் நாவை அடக்கி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கண்டனத்தோடு இந்த தருணத்தில் பதிவு செய்கின்றேன். மருத்துவர் ஐயாவின் மேல் வைத்த இந்த வசனத்திற்கும் இந்த ஒருமையில் இழிவுபடுத்திய சொல்லுக்கும் உடனடியாக முதல்வர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவரை ஒரு சுரும்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மிக கேவலமாக பேசுகிற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டித்து இன்றைக்கு செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்துடைய பாட்டாளி சார்பில் திருப்பூரில் நாங்கள் ஆர்வம் நடத்தியிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய நாவை அடக்குங்கள். இந்தியாவுடைய மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எதையும் ஆதாரம் இல்லாமல் வெளியிட மாட்டார்கள். மருத்துவர் ஐயா அவர்களை ஸ்டாலின் அவர்கள் இழிவாக பேசியதும் கிண்டல் பண்ணும் விதமாக அவருக்கு எந்த வேலையும் இல்லை என்று தரக்குறைவாக பேசியதற்காக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜெகன், மாநில துணைத் தலைவர் என்.டி. சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதேபோல் ராணிப்பேட்டையில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி தலைமையில் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க கோரி முழக்கம் எழுப்பினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி, மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முஹைதீன், பசுமை தாயகம் இணை செயலாளர் சத்ரிய சேகர், மாவட்ட செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவரை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இழிவாக சொல்லி அவருக்கு வேலை இல்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். அது மருத்துவர் ஐயா அவர்களையும் 3 கோடி வன்னியர்களையும் இழிவுபடுத்திய செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். உடனடியாக நிபந்தனையின்றி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். மன்னிப்பு கேள். திருப்பூரில் மாநில துணைத் தலைவர் சையது மன்சூர் உசேன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமக நிர்வாகிகளை காவல்துறையினர் அத்துமீறி கைது செய்தனர். திண்டுக்கல்லில் கிழக்கு மாவட்ட தலைவர் திருப்பதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். இதேபோல் புதுச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் ராஜீவ்காந்தி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, அதற்கான திட்டங்களை தான் இப்போது சிந்தித்து எழுதக்கூடிய எங்கள் தலைவர் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் உரிமையிலே பேசியிருக்கிறார். அது கண்டனத்துக்குரியது. அவர் எங்களுடைய மருத்துவர் சின்னையா சொல்லுகின்ற போது உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவையில்லாமல் ஒரு சமூக நீதி போராளி, இந்தியாவில் உள்ள ஒரு சீனியர் அரசியல் தலைவர், அவருடைய வேலை இல்லைங்கிற ஒரு ஒருமையில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது எங்களுடைய திண்டுக்கல் கிழக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். நம்முடைய ஐயாவை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சர் அவர்களை திருப்பூர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமகவினர் பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து முழக்கம் எழுப்பினர்.
கள்ளக்குறிச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.